அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பேங்க்ஸில் நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு பர்சனல் லோன் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அந்த பேங்க்கோடைய மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைவேட் பேங்க்கில் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் கவர்மெண்ட் பேங்க்கை விட ப்ரைவேட் பேங்க்கில் இப்போதைக்கு பர்சனல் லோன்ஸ் வந்து அதிகமாக லோன் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் ப்ராசஸிங் ஃபீஸும் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு லோன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பர்சனல் லோன் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இதில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேங்க்கு ப்ளஸ் அவங்க என்னென்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HDFC அப்படின்னு ஒரு பேங்க். இந்த HDFC பேங்க்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மினிமம் 9.99 இந்த குறைஞ்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கறது HDFC பேங்க்கில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து அவங்க ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வந்து வைக்கிறாங்க. அதாவது என்னென்னா அவங்களோட பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, HDFC பேங்க்கில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், MNC கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர், ஸோ அவங்களுடைய பேங்கிங் ஃபினான்ஷியல் ப்ளஸ் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ட்ரெண்டு ப்ளஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்க்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது கேட் ஏ, சூப்பர் கேட் ஏ, கேட் ஏ, கேட் பி, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, கவர்மெண்ட் டீச்சர்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிஸ் வந்து அவங்க பிரிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் அவங்க டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து இதில் மாறுபடும். சரிங்களா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் கேட் ஏ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். இந்த 9.99 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்களுக்கு சம்பளம் 50,000க்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் அவங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் அவங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா HDFCயில் இந்த ரேட்டில் நீங்கள் லோன் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இதுக்கான ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 டேஸில் வந்து அவங்க உங்களுக்கான லோனை ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஒரு சில விஷயம் ஒரு சில டிலேஸ்னால கஸ்டமர் சைட்லேருந்து டாக்குமெண்ட் பெண்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி 1 or 2 days எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மேக்ஸிமம் டைமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ணுற கேஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 3 நாளுக்குள்ளே கஸ்டமருக்கு லோன் அமௌண்ட்டே அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ப்ளஸ் கஸ்டமர் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸியாக இருப்பாங்க, ஸோ அவங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வரும். ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ICICI பேங்க்குக்கு வரும். ஸோ ICICI பேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன்ஸ் தான். சிபில் வந்து 750க்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் அவங்களுடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு மேலே இருக்கணும். அவங்க வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். இந்த 15 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஈவன் HDFC பேங்க்குக்கு இருக்குது, ICICI பேங்க்குக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங்காக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் HDFCயில் ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்கில் வந்து பர்டிகுலராக ஒரு பேங்க் வேணாம், ஐ மீன் ஒரு பேங்க் வேணாம், நான் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேங்க்கில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 15 லட்சம் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்துருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப அதே பேங்க்கில் நீங்கள் டாப் அப் வாங்கி உங்கள் லோன் அமௌண்ட்டு 18 லட்சம் போனால் கூட உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, அதில் ஒரு 15 லட்சம் லோன் எடுத்திருக்கீங்க, ஒரு 2 வருஷம் கட்டியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கை நீங்கள் அதில் இருக்க அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை இன்னொரு பேங்க்குக்கு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 100% இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ HDFCக்கு என்ன க்ரைட்டீரியா சொன்னமோ சேம் அதே க்ரைட்டீரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ICICIக்கும் பொறுத்தும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி கேட்டகரியை பொறுத்து மாறும். ICICIயில் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஏல இருக்கலாம், அதுவே வந்து ICICIயில் பார்த்தீங்க அப்படின்னா கேட் பியில் கூட இருக்கலாம். ஸோ இங்கே கேட் பியில் இருக்க கம்பெனி அங்கே கேட் ஏல கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு லோன் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. இதுவே எங்களை மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் மல்டிபிள் பேங்க்கில் டைப் வச்சுருக்கிறதுனால எல்லா பேங்க்கோடைய பாலிசியும் தெரியும். ஒரு கஸ்டமர் இந்த பேங்க்கில் தான் கரெக்டாக ஃபிட் ஆவார், இந்த பேங்க்கில் கரெக்டாக ஃபிட் ஆனால் அவருக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் எங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு ஏதாவது டேரெக்டாக பேங்க்கு தான் நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் பேங்க்குக்கு போகிறத விட எங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு கூட நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். அடுத்தது வந்து HDFC ICICIக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சிஸ் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி வைஸ் ப்ளஸ் உங்களுடைய சேலரி வைஸ் உங்கள் டெசிக்னேஷன் வைஸ் ப்ளஸ் சேம் ஆஃபர் தான். அதாவது 15 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்லேயும் உங்களுக்கு
9.99க்கு உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சிஸ் பேங்க்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க். கொட்டாக் மஹிந்திரா பேங்க்லேயும் சேம் ஆஃபர் தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய சேலரியும் 50,000க்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஆஃபர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆஃபர் தான் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இதே ஆஃபர் தான் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் சேஞ்சஸ் கிடையாது. ப்ளஸ் அவங்க வச்சிருக்க கண்டிஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்லையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் மட்டும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 770க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அதனாலே உங்களுக்கு சிபில் கம்மியாகும். உங்களுடைய சிபில் ஸ்கோர் உங்களுக்கு எப்படி 750க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேமில் நீங்கள் ஏதாவது லோன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லோனில் எந்த ஒரு செக் பவுன்ஸுமே இல்லை அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருக்கும். நாட் ஓன்லி பர்சனல் லோன் மட்டும் கிடையாது, 2 வீலர் லோனாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் நீங்கள் கோல்டு லோன் வச்சுருந்துருப்பீங்க. அந்த கோல்டு லோன் வச்சுருந்து அந்த கோல்டு லோனில் நீங்கள் கரெக்டாக பே பண்ணியிருந்தீங்க, டிலே பேமெண்ட் 2 நாள் 3 நாள் ஆயிருந்தால் கூட உங்களுக்கு சிபில் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகிருக்காது. பட் ரீசெண்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸில் அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் வந்து கேரண்டர் சைன் போட்டிருக்கீங்க, அவங்க வந்து ப்ராப்பராக பே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சிபில் ஸ்கோர் கம்மியாகுமான்னு கேட்டால் அவங்க ப்ராப்பராக பே பண்ணியிருந்தால் உங்களுக்கு கம்மியாகாது. பட் அவங்க ப்ராப்பராக பே பண்ணலை அப்படின்னா 100% உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகும். பட் கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் கேரண்டர் சைன் போட்டால் தான் அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க. பட் ப்ரைவேட் பேங்க்கில் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எலிஜிபிலிட்டி. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியில் நீங்கள் சேலரி வாங்குறீங்க, ப்ளஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பே பண்ணியிருக்கீங்க. இதை மட்டும்தான் பார்த்து உங்களுக்கு லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வேறு யாருக்காவது கேரண்டர் சைன்லாம் பண்ணியிருந்து உங்களுக்கு சிபில் ஹிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த லோன் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HDFCயில் லோன் எடுத்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லோன் எல்லாமே ப்ராப்பராக பே பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேரண்டர் சைன் போட்டவங்க அவங்க வந்து டிலே பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஓகே, ஓரளவுக்கு இருந்தால் கன்சிடரபிள். பட் ரெகுலராக அவங்க அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரண்டர் சைன் போடுறதை தவிர்த்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான உங்களுக்கு ஆஃபர்ஸ் ப்ளஸ் பேங்கிங் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு பேங்கிங் சம்மந்தமாக ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்பிளேல வர நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நான் கொடுக்குற கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட லோன் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். தேங்க்யூ.